hello friends, இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? சோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். Hey hello friends, வணக்கம். நான் உங்கள் gvbalajee. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு எபிசோடில் நம்ம பார்க்குறது பச்சை பசேல் ஒரு பேடி ஃபீல்டு, அதாவது விவசாய நிலம். ஸோ டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து என்ன இடம்ன்ட்டு போடலை, அது ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணுன்ட்டு தான். ஸோ இதோட சஸ்பென்ஸ். ஸோ இதோட கண்டென்ட் தான் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் வீக்ஸில் வரும். ட்ரை பண்ணுற மேக்ஸிமம். ஸோ இது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அதாவது கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் வந்து ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது நெல் களஞ்சியம், தமிழ்நாட்டின் நெல் களஞ்சியம் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம போயிருக்கோம் இது. ஸோ அதில் ஒரு கிராமத்தில் தான் நம்ம விவசாய நிலத்தில் நம்ம இது எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்க பாருங்கள், அந்த பம்பு செட்டில். ஸோ பம்பு செட்டில் விளையாடுறதே ஒரு தனி ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அது. ஸோ நம்ம மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக இந்த என்ஜாய்மெண்ட்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் எனக்குலாம் வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது. ஏன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பூர்வீகம் எல்லாமே தாத்தா எல்லாம் வந்து மெட்ராஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கிராமமே கிடையாது. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ லலித்தும் என்ஜாய் பண்ணோம், ஒய்ஃபு எல்லாம் வந்து எங்கள் பொண்ணுங்க 2 பொண்ணுங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இதில். ஸோ இந்த பேடி ஃபீல்டில் இறங்கி அந்த பம்பு செட்லலாம் தண்ணி பிடிச்சி தண்ணி இது பண்ணி எல்லாம் ரொம்பவே நல்ல அனுபவமாக இருந்தது. ஸோ எங்கே சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு பச்சை பசேல்னு ஒரு விவசாய நிலம், நல்ல ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு க்ளீன் ஏர், நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல மக்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ட்ரிப்பு டோட்டலாகவே உங்களுக்கு ஜாலியாக இருந்தது. அது பாருங்கள், ஃபுல்லாக கண்ணு கட்டுற தூரத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு விவசாயம் தான், பச்சை பசேல்னு. ஸோ நம்ம மெட்ராஸில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பஸ்ஸு, பொல்யூஷன், ஏரு, ஹார்னு, மைக் சவுண்டு, பைக் சவுண்டு, ஸோ அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது டைம் போகிறதே தெரியல எங்களுக்கு. பாருங்கள், வெயில் வேறு இத்தனைக்கும். அந்த வெயிலெலாம் வந்து ஒன்றுமே நம்மளுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகலை. ஏன்னா அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து உங்கள் கிராமம், உங்கள் ஏதாவது சொந்தக்காரங்க கிராமம் ஏதாவது இருந்தால் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விவசாயத்தை நம்ம காக்கணும், கண்டிப்பாக விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம். சேவ் அக்ரிகல்ச்சர், சேவ் ஃபார்மர்ஸ், டோன்ட் வேஸ்ட் ஃபுட். ஸோ ஏன்னா அங்கே போனால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது விவசாயம். ஸோ சூப்பராக பாருங்கள், நானும் இறங்கியாச்சு களத்தில். அப்புறம் அவங்கெல்லாம் ஆடிட்டு நான் இறங்கிட்டேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சவுண்டு கேட்டிங்களா? எவ்வளோ ஃபோர்ஸாக சவுண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் சுற்றி வரணும், விவசாயத்துக்கு நிலத்தில் வரணுன்னா அந்த பம்பு செட்டுக்கு அது சுற்றி வரதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. இது வந்து பம்பு செட்டு, அதை மோட்டர் ரூம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க, அந்த இடம் இது. ஓகே, சாப்பிட்டுட்டு அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் கிராமத்தில் சாப்பாடு போட்டாங்க. நல்லா எல்லையில் மீன் குழம்பு. நாங்கள் எல்லாம் கேட்கவே இல்லை, சும்மா ஜஸ்ட்டு ரசம் சாதம் போதும். பட் ஆனால் அவங்க வந்து நல்லா மீன் குழம்பு, மட்டனு எல்லாம் முட்டையோட வாழையோட போட்டாங்க. ஸோ அதுதான் கிராமத்து மக்கள்ன்றது. ஸோ வெள்ளந்தியான மக்கள்னும். ஸோ அதுதான் அது. ஸோ ரொம்ப நல்லா கவனிச்சாங்க, நல்லா சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே இப்படி வெளியே வந்தால் அவங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ விவசாயம். இது வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இது சும்மா அப்படியே ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நம்ம மெட்ராஸில் ஒரு இடம் கூட கிடைக்காது, ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட போனான்னுவானுங்க.
பட் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ஒரு மரத்துக்கு கீழே நம்ம இது போட்டோன்னா கட்டில் போட்டு எல்லாம் தூங்கலாம். இது வந்து இதில் வந்து கோழி வளர்க்குறாங்க அவங்க வீட்டில். ஸோ இந்த மாதிரிலாம் இடம் நம்மளுக்கு மெட்ராஸ் சத்தியமாக கிடைக்காது. இங்கே வந்து அழகாக இந்த மாதிரி இடம் கிடைக்கும் கிராமத்தில். அதுதான் வித்தியாசம். ஸோ கிராமத்தை இருந்தால் விட்டுடாதீங்க, கிராமத்தை பாதுகாக்க வைங்க. எனக்கு சுத்தமாக இல்லை. ஸோ அதில் தான் வந்து இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசை. பட் கிராமத்தில் யாருமே இல்லை, கிராமமே இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அது ஒன்று தான் சூப்பராக இது பாருங்கள். அதெல்லாம் மாடு இருக்குது பாருங்கள், மாடு கோழி எல்லாம் நம்மளே வச்சுக்கலாம். ஸோ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணோம், அழகாக நாங்கள் வெளியே கட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் பத்துக்கணும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.